மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கம் போல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி போச்சு. நம்ம அதிமுக பிரிந்து போன அந்த பிரிவு கோஷ்டி சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், இன்னும் சில அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக 25 பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்ட அனைத்து பேருக்கும் ஒரு பெரிய ஆசை இருந்தது. சோஃபா மாடல் ஆட்சி, ஏதோ குதிரை பேரம் நடந்திருக்கு, 1000 கோடி ரூபாய் டீல், அதில் 600 கோடி ரூபாய் முதல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. இதில் உண்மைத்தன்மை இனிமே போக போக தெரிஞ்சிடும். இனிமே அதை வெளிப்படையாக உடைக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறாரா விஜய்? ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிருக்கா பிஜேபி. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன ஒரே கல்ல 3 மாங்காய்? இல்ல நம்ப வைத்து ஏமாத்தாரா விஜய்? இந்த தகவலை நான் பேசுறதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினாலும் அன்பினாலும் இந்த சேனல் தனியாக நடத்தப்படுகிறது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் நடத்தப்படுகிறது, உங்களுடைய ஆதரவு மட்டுமே. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரே கல்ல 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கல் அடிச்சா 2 மாங்காய் விழுவணும். ஆனால் பிஜேபி என்கிற அந்த அஸ்திரம் அமித்ஷா அதிமுகவை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் பாஜக தன்னுடைய கைப்பாவையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை ஒழித்து விட்டு அவர்களுடைய ஆட்சியை பின்புற வாசல் வழியாக விஜய் மூலமாக, சிறுபான்மையினர் மூலமாக தங்களுடைய ஆட்சியை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் ஒரே கல்ல 3 மாங்காய் அப்படின்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா கடந்த தேர்தலில் 5 அணிகள் போட்டிட்டாலும் 3 அணிகளுக்கு இடையில தான் கடுமையான போட்டி இருந்ததா சொல்லப்படுது. அதுல திமுக, அதிமுக, தவேக, நம்ம நாம் தமிழர் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில பாரம்பரியமான கட்சியாக இருந்த திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளிவிட்டு புதிய வரவான 2 வயசு குழந்தையான தாவேக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டது. கிட்டத்தட்ட 108 இடங்கள் அவர்கள் ஆம்புலன்ஸ்ல அவசர உதவிக்கு கேட்கிற ஆம்புலன்ஸ் மாதிரி 108 இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதுல ஒரு இடத்தை ராஜினாமா செய்து விட்டார் திருச்சி கிழக்குல. இப்ப 107 இடங்கள் பெரும்பான்மை இல்லை. அப்போ தீய சக்தி திமுகன்னு சொல்லப்பட்ட அவர்கள்ட்ட கொஞ்சம் பேர் இவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால ஆட்சியை அமர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது விஜய்க்கு. ஆனால் வாண்டடா வண்டியில ஏறினது யாருன்னா அதிமுகவில் இருந்த சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு, விஜயபாஸ்கர் தரப்பு. ஏண்டா வாண்டடா வண்டியில ஏறினாங்கன்னா, இப்போ அவர்கள் மேல் உள்ள வழக்குகள், அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. புதிய ஆட்சி அமைந்தால் விஜயனுடைய தாரக மந்திரமா பிரச்சாரங்கள்ல சொந்த ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களை நான் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசினார். அது ஏன்னு உங்களுக்கே புரியும். இப்போ அவர் ஊழல் செய்ய மாட்டார்னு நீங்க எல்லாம் நம்புனீங்கன்னா, அதிமுக பிரிந்து வந்திருக்கிற ஆதரவளித்த கோஷ்டியை அமைச்சரவை சேர்க்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. அவங்க ஆதரவு அளித்தால், அந்த ஆதரவை நீங்க ஏத்துக்கிட்டு அவங்க அமைச்சரவையில பதவி கொடுத்தால், ஏற்கனவே உங்க அமைச்சரவையை நாங்க தான் தூக்கிட்டு போறோம், விசிகா, IUML, கம்யூனிஸ்ட், காங்கிரஸை விட்டுருங்க, அதை கணக்கில் எடுக்காதீங்க, இவர் நாங்க தான் தூக்கிட்டு போறோம், நாங்க 3 பேரும் விலகிட்டா ஆல்மோஸ்ட் ஆளுகிற ஒரு 8 MLAக்கள் வெளியே போயிடுவாங்க, போனா ஆட்சி கவுந்துரும். 25 பேர் உள்ள வந்தாங்க, அமைச்சரவையில் பங்கு பெற்றால் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே அந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில், அதாவது பதவி தகுதி இழப்பு, கோர்ட்டுக்கு போவாங்க, சபாநாயகர் உத்தரவு போடலன்னா கோர்ட்டுக்கு போவாங்க, பதவி போயிடும், அப்பவும் அமைச்சரவை கவுந்துரும். இந்த அபாயத்தை வைத்து அழகாக அதிமுகவை விஜய் நம்ப வைத்து உடைத்திருக்கிறார். அந்த உடைச்சதன் நோக்கம் பாஜகவுடைய ஒரு உத்தரவு. நீ முதல் திராவிட கட்சி ஸ்டாலினை தோக்கடிச்சாச்சு, திராவிட மாடலை காலி பண்ணியாச்சு, முதல் மாங்காய் உழுந்துருச்சா, அடுத்த மாங்காய் திராவிட கட்சி நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே பாஜகவுடைய அடிமை தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதை இன்னும் உடை, சுக்குலா உடை. அப்ப சில்லா செதற விட்டாதான் அதிமுக திரும்பி மீண்டெழாது என்பதனால் அங்கிருந்து ஒரு பிரிவை தனியா வா, நம்பிக்கை கொடு, நீ போய் அவங்களை மீட் பண்ணு, நீ போறதுக்கு முன்னாடி சோஃபா அனுப்பிச்சு விடு, சோஃபாக்குள்ள என்ன இருக்குன்னு எவனும் கேட்க மாட்டான், நீ அனுப்பி விடு, நீ போய் அவர்களுக்கு பொக்கையை கொடு, அவர்களை சால்வ போடு, ஆதரவுக்கு நன்றி தெரிவி, இதெல்லாம் பண்ணு. அப்போ அவங்க நம்பிக்கையோட காத்திருப்பாங்க. அப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் வரும்போது அவங்கள கழட்டி விட்டுரு, நட்டாற்றில் கழட்டி விட்டு முட்டு சந்தில வச்சு அப்படியே மொத்த மூஞ்சிக்கும் 25 முகங்களுக்கும் நாமத்தை போட்டு விட்டுருக்காரு, பட்டை நாமம் அடித்திருக்கிறார் விஜய். அப்ப இனிமே அவங்க எந்த மூஞ்ச வச்சு எடப்பாடியை மீட் பண்ணுவாங்க? உள்ளதம் போச்சடா நல்ல கண்ணா தானே. அமைச்சருக்கு பதவியும் கிடைக்கல, அப்புறம் MLA பதவியும் நிலைக்குமான்னு தெரியல, கட்சி பதவியும் புடுங்கி வேற ஆளை போட்டாச்சு, அவங்களும் பதவி ஏத்துக்கிட்டு அந்த அலுவலகங்களை கைப்பற்றிட்டாங்க. பல விஷயங்கள் அவர்களுக்கு எதிராக மாறி போச்சு அதிமுக சேர்ந்தவர்களுக்கு.
தாவேகாவுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த 25 பேர் பதவி போனா போயிட்டு போகுது, போனா நம்ம அதுல இருந்து ஒரு 15-20 பேரை நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு. அப்ப முழு மெஜாரிட்டியோட ஆட்சியில உட்காரலாம், இது அவருடைய கணக்கு. இதுக்கடையில பாஜகவுக்கு என்ன கணக்கு? ஒரே கல்ல 3 மாங்கானா 2 மாங்காய் தான். அப்ப இன்னொரு மாங்காய் எது அப்படின்னா, பாஜக மறைமுகமாக தன்னுடைய செயல் திட்டங்களை இங்க கொண்டு வரலாம். இப்ப பிஎம்சி உள்ள வந்திருக்கு. என்னதான் ராஜ்மோகன் வந்து நாங்க இருமொழி கொள்கைன்னு சீன் போட்டாலும், இன்னைக்கு கவர்னர் மாளிகையில வந்தே மாதரம் பாடும் போதே பல்ல காட்டிடுச்சு உங்களுடைய ஆட்சியில் லட்சணம். நீங்க பாஜகவுடைய இன்னொரு வருஷன் தான். நீங்க அவங்க வந்து பி டீம் சி டீம்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் டீமு, நீங்க சோசியல் டீம். நீங்க யாரு? தாவேகா. அந்த அடிப்படையில பாஜக அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் விஜய் ஆட்சி செய்கிறார். பேருக்கு சிறுபான்மையினர் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. காங்கிரஸ் 2 பேருக்கு அமைச்சரவை. இப்ப எல்லாரும் நினைப்பாங்க, ஏங்க பாஜக எப்படிங்க ஆட்சியில வந்து அவங்க காங்கிரஸ்க்கு அனுமதிக்கும்? காங்கிரஸ் அனுமதித்தா பாஜக ரசிக்காதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அந்த அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் எந்த செயலும் செய்ய முடியாது. நீங்க ஒன்னா எடுத்து பாருங்க, அந்த அமைச்சர்கள் பேருக்கு அமைச்சர்களாக இருக்கலாமே தவிர அவர்களுக்கான இலாக்காக்கள் ரொம்ப டம்மி பீஸ் தான் ஒதுக்குவாங்க. அப்படியே அவர்கள் இலாக்காக்கள் ஒதுக்கினாலும் முதலமைச்சர் நாலேஜ் இல்லாம, அதாவது முதலமைச்சர் நாலேஜ்னா விஜய் அவர்களுடைய நாலேஜ் இல்லாம இல்ல, மோடி அமித்ஷாவுடைய நாலேஜ் இல்லாம விஜய் செய்ய மாட்டார். அவர் செய்கிற அனைத்துமே இன்றைக்கு பாஜக சொல்லிதான் செய்யறார். அதே நிலைப்பாட்டில் தான் இந்த அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் அதிகாரங்கள். ரொம்ப அதிகாரத்தை செலவு பண்ணாருன்னா அதிகாரம் பிடுங்கிடுவாங்க. நல்ல கேலி கூத்துலாம் டெய்லி நடக்கும். ஆக மொத்தம் ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சு பாஜக மகிழ்ச்சியாக இருக்கிறது, தாவேகா மகிழ்ச்சியாக இருக்கிறது, திமுக ஒரு விதத்துல மகிழ்ச்சியா தான் இருக்கு. பரவாயில்ல, தொல்லை ஒழிஞ்சுது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திமுக இதுல சோர்வடைய வேண்டிய அவசியமே இல்லை. யார் யார் துரோகிகள், யார் யார் நம்பிக்கை துரோகிகள், துரோகிகள் வேற நம்பிக்கை துரோகிகள் வேற. துரோகி பட்டம் அப்படின்றது ஒருத்தர் கொடுப்பாங்க, நம்பிக்கை துரோகிகள்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அதுல துரோக பட்டியல்ல வந்து இப்போது புதிதாக அமைச்சரவையில இடம்பெறலாமா வேணாமான்னு இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்பிக்கை துரோகிகள்ன்றது முதுகுல குத்திட்டு ஓடுற காங்கிரஸ். இனிமே எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீண்டெழுந்து வருமானா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இல்லை. ஆனா அமைச்சரையில் இருக்காங்களே அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டம்மி பீஸ் தான். பாஜக அதை அனுமதிக்காது. தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் பலம் பெறுவதை பாஜக அனுமதிக்காது. என்னென்ன கூத்து பண்ண போறாங்க பாருங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுக்க போறாங்கன்னு பாருங்க. நம்ம டெய்லி நமக்கு கண்டென்ட் இருக்கும். இது ஒண்ணு. 2வது என்னன்னா, திமுக கவலைப்பட வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. ஏன்னா இவர்கள்லாம் ஒழிஞ்சு போனாலும் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த கட்ஸ் திமுகவுக்கும் வரணும். ஏன்னா யாரும் தேவையில்லையா, சமூக நீதிக்காக நான் பாடுபட்டுக்கிட்டே இருக்கேன். எத்தனையோ மாற்றங்களை கொடுத்து இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நல்லாட்சி தான் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சிகள் மீது நிறைய முரண் இருந்தா கூட கடந்த ஸ்டாலின் அரசாங்கத்துல பெருசா தப்பு எதுவும் தெரியல. ஆனாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தனியா நில்லுங்க. கூட்டணி பலம் எதுக்கு உங்களுக்கு? இந்த கூட்டணி பலத்தால் உங்களுக்கு என்ன நடந்தது? நன்மை நடந்தது? ஒண்ணுமே நடக்கலையே. பல இடங்கள்ல ஓட்டு போடவே இல்லையே, இவனுங்க மாத்தியில போட்டிருக்கானுங்க. அதனால அவர்கள் தேவையில்லாமல் இனி வரும் நாட்களில் திமுக தனியா கலங்கான. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் நிக்காதீங்க, யாரையும் துரத்தி விடுங்க, தனியா நில்லுங்க. வெற்றி பெற்றால் நீங்க தைரியமாக நீங்க வந்து மார்த்தட்டி சொல்ல முடியும். கூட்டணியே வேணான்றேன். துணிச்சலா நிக்கிறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் திமுக வளர்த்து கொள்ள வேண்டும். கூட்டணி எல்லா நேரங்களிலும் எப்போனா காலவாத்து ஓடி போயிடும். இந்த பாருங்க, துரோக கூட்டமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பதவி ஆசை எல்லார்கிட்டயும் வருது. தப்பு இல்லை, பதவியா கிடைக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அது அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. எனிவே திமுக இனிமேலாவது உஷாரா இருக்கணும். தாவேகாக்கு அக்னி பரீட்சை, ஆசிட் டெஸ்ட். இனிமே ஒவ்வொரு நாளும் நிதம் ஆசிட் டெஸ்ட் தான் நடக்கும். அவங்க செய்யற அமைச்சர்கள் சில்வண்டுத்தனமா செய்யற எல்லா விஷயங்களும் விமர்சனத்துக்குள்ளாகும். தப்பா செய்வாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அவதூறுகளை அள்ளி தெளிப்பாங்க, மாட்டுவாங்க, பொதுமக்கள்கிட்ட அசிங்கப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா நடக்கும். விஜய் எதையெல்லாம் தவிர்ப்பார், எதையெல்லாம் தடுப்பாரு, எப்படியெல்லாம் அவர் வந்து தடுப்பாட்டம் பண்ண போறாரு அப்படின்றத பொறுமையா தான் பார்க்கணும். பொறுத்திருப்போம் இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத. இந்த கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே இந்த சேனல் நடத்தப்படுகிறது. ஆக உங்களுடைய ஆதரவு அதிகம் தேவை என்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சூப்பர் மணி மூலமாக சில பேர் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு மிக நன்றி. அதே மாதிரி தேங்க்ஸ், அதன் மூலமாக சில பேர் நீங்க உதவி செய்திருக்கிறீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோடு இந்த கோடை வாய்ஸ் தன்னுடைய
சிறப்பான ஆளுங்கட்சியினுடைய அனைத்து விஷயங்களையும் சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு சுட்டிக்காட்டும் பணியை தொடர்ந்து செய்வோம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.